ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம் இந்த தொகுதியில தான் நடந்துச்சு. அதுக்கான நேரத்துக்காக தான் அவங்க எலெக்ஷன்லயே நின்னாங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சப்போர்ட் பண்ணலாம் நீங்க இருக்கீங்க? ஒரு லேடியா இருந்து என்ன நீதி கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்களோ அதுக்கான முயற்சியை நான் பண்றேன். The Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற மோரா பல்லவி என்னும் நான். அதுவும் தளபதி முன்னாடி பதவி ஏற்கிறதுன்றது ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. 12 நாள் பிரச்சாரம் கேட்டோம். ஆனால் அவங்க கொடுத்தது ஒரு 5 நாள் தான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. பட் ஆனால் அந்த 5 நாளிலுமே மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு பார்த்தேன். நான் அப்போவே தெரிஞ்சிருச்சு ரிசல்ட். ஓகே, நம்ம தான். நீங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கீங்கன்றது தளபதி அவர்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ கேட்பாரா ஹெல்த்துக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா, ஃபர்ஸ்ட் அதுதான் முக்கியம். நீங்க டேக் யூர் ஓன் டைம். பேசுனேன், இப்போ லேட்டஸ்டா பேசினேன். டேக் யூர் ஓன் டைம், எவ்வளோ லீவ் வேணால் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ எப்படி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க மேம்? ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, பிரச்சாரம் பண்ணணும், மக்களை சந்திக்கணும், நிறைய கூட்ட நெரிசல்லாம் இருக்கும். எப்படி எல்லாம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஆனால் ஒரு மனுஷன் அவ்வளோ அந்த சிகரத்தை விட்டுட்டு நம்மளுக்காக இறங்கி வந்து அவர் கஷ்டப்படும் பொழுது நம்ம கஷ்டம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இந்த இதுவில் பாட்டில் நம்மளோட இதுவும் ஒன்று இருக்கே அப்படின்றத நினைக்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தளபதி பதவி ஏற்கும் பொழுது நல்லா அழுதுட்டேன். அந்த வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, அது ரொம்ப வருஷ கனவு. அதுக்காக அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள், எவ்வளோ இது. ஜோசப் விஜய் எனும் நான். அதே மாதிரி நிறைய விமர்சனங்கள் பண்ணாங்க. கூட்டெல்லாம் ஓட்டா மாறுமா, இவங்களுக்கு என்ன தெரியும், தற்கூரி, இந்த மாதிரியெல்லாம் பேசினாங்க இல்லையா? இன்னைக்கு நீங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படியெல்லாம் இல்லை. இப்போ தளபதி சொன்னது தான், வின் பண்ணிட்டோன்ற ஒரு அங்காரம் தலங்கணும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இப்போ கொளத்தூருக்கு வந்தார், அதே மாதிரி தான் இருந்தது. இப்போ பிரச்சாரத்துக்கு கொளத்தூருக்கு வந்தார், அதே அப்பயும் நாங்களே பயந்துட்டோம். என்னடா இவ்வளோ க்ரௌடு. அப்போ தான் நினச்சேன் கொளத்தூரில் கண்டிப்பாக இவர் தான் வருவார் அப்படின்ற மாதிரி. அப்போவே முடிவு பண்ணியாச்சு. யார் கோட்டையுமே கிடையாது, வெறும் சென்னைனாலே தளபதி கோட்டை தான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியாச்சு. இந்த 108 தொகுதி நம்ம வின் பண்ணியிருந்தாலுமே மெஜாரிட்டி இல்லை, ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியுன்றப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கலாம், எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் போயிட்டு இருந்ததில்ல? அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது வந்து 100% இவங்க டிஎம்கே வந்து ஒருத்தவங்களுக்கு அனுதாபப்பட்டு அவங்கள சிஎம் ஆக்குறதுன்றதெல்லாம் அதெல்லாம் நடக்கக்கூடாத விஷயம். அவங்க மட்டும்தான் வாழணும், அவங்க மட்டும்தான் இருக்கணும், அவங்க மட்டும்தான், அவங்க ஃபேமிலி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ரன் பண்ணின்னு வந்துட்டாங்க. அவங்க போயிட்டு எப்படி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க? இந்த தொகுதியை என்னென்ன மாதிரி விஷயங்கள் மாற்றணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க? இது வரைக்கும் என்னென்ன மாதிரி ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆக்சுவலி இங்கே வந்து கஞ்சா புழக்கம் ஜாஸ்தி இருக்கு பசங்க கிட்ட. இப்போ கஞ்சா பொழுது யார் விற்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சே இப்போ வந்து மக்களால் சொல்ல முடியல. அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். எதுவுமே இல்லை, அடிப்படை வசதியே இல்லை, தண்ணி சரியாக வரல, ஸ்மெல் வருது தண்ணியில், நிறைய குடிசை வீடு இருக்கு இங்கே. அதெல்லாம் மாற்றணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டர்னிட்டி லீவுக்கு லெட்டர் கொடுக்க போயிருந்தேன் தலைவர்கிட்ட. ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு வந்தேன். சார், எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி அவங்களோட அதிகாரம் தான் சார் ஜாஸ்தி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட் கிட்ட தான் வந்தேன். அதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கு. 2 அதிகாரியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க உடனே. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு இருக்கு? தளபதி வெற்றி கொண்டான். கெலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம கூட திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கு இந்த எம்எல்ஏ ஆன ஃபீல்? எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பி. எங்கள் பாமர மக்கள்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு தளபதிக்கு முதல்ல நன்றி. எங்களோட தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸாக நான் கண்டிப்பாக. ஏன்னா இந்த பல்லவி எனும் நான், நீங்கள் அந்த சட்டமன்றத்தில் பதவி ஏற்கும்போது அதை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ப்ரெக்னன்சிலேயே நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ரிசல்ட் வந்து இப்போ பதவி ஏற்கிறீங்கன்றது அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது எப்படி இருந்துச்சு அன்றைக்கி? கண்டிப்பாக. அதுவும் தளபதி முன்னாடி பதவி ஏற்கிறதுன்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அந்த ஃபீலே அது தனி ஃபீல், அது சொல்கிறதுக்கு வேர்ட்ஸ் இல்லை. அதை தவிர்த்து
நம்ம மக்களுக்காக நம்ம சேவை பண்ண போகிறோம், அதுக்கான முதல் அடின்னும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இந்த பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்க வந்து அவங்க கணவருக்காக அவங்க இந்த எலெக்ஷனில் நிற்கிறேன், எனக்கு நியாயம் கிடைக்கணுன்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. நீங்கள் ஒரு பக்கம் இருக்கீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறீங்க. அப்படி எப்படி இருந்துச்சு அந்த டைமில்? காம்படிஷன் ஜாஸ்தி தான் இருந்தது. ஏன்னா வந்து மும்முனை போட்டி மாதிரி இருந்தது. அதில் அவங்க 2 பேர் வந்து வெல் செட்டில்டு, அவங்க கூட போட்டி போட போகிறோம் அப்படின்னும்போது கொஞ்சம் இது இருந்தது. பட் ஆனால் தளபதின்ற ஃபேஸு அதை வச்சு நம்ம வின் பண்ணிடுவோம். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது? ஆமா, மக்கள் நம்பிக்கை கிட்ட எந்த இருந்தது. அளவுக்கு ஆதரவு இருந்துச்சு மேம்? அப்போ மக்கள் வந்து அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாக தான் பார்த்தாங்க. மற்றபடி இவ்வளோ நாள் எவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்க, யாருமே எதுவுமே செய்யலை. நம்மளேருந்து ஒருத்தவங்க வராங்க, நம்ம சப்போர்ட் பண்ணலாம், முழு மனசோட சப்போர்ட் பண்ணேன். நான் 12 நாள் பிரச்சாரம் கேட்டோம். ஆனால் அவங்க கொடுத்தது ஒரு 5 நாள் தான். அதான் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் ஏடிஎம்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க இன்னைக்கு, அந்த இடத்துல வேணாம், டிஎம்கே பண்ணுறாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷார்ட் பண்ணி அது ஒரு 5 days தான் கொடுத்தாங்க. பிரச்சாரம் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. பட் ஆனால் அந்த 5 நாளிலையுமே மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு பார்த்தேன் நான். அப்போவே தெரிஞ்சிருச்சு ரிசல்ட், ஓகே நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இருந்தாலுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க மேம், உங்களுக்கு சீட்டு கொடுக்கும்போது தளபதி அவர்கள் என்ன சொன்னார் உங்ககிட்ட? ஏன்னா இந்த பிகில் படத்தில் சொல்லியிருப்பாரு, அந்த ஃபுட்பால் மேட்ச் அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அதே வேண்டாம். ஸ்டோரி தான் நடந்தது. சாரை பார்க்க முடியல, ஆனால் பொதுச் செயலாளர் அவர் இப்பவும் வேணாம், வயசு இருக்குது, அடுத்த இதில் கூட நின்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹெல்த்து தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சமாளிச்சிடலாம், ஹெல்த் வைஸ் நான் ஓகேவா தான் இருக்கேன். அப்போ எத்தனை மாதம் மேம் இருந்தது? 8 month. 8 month. ஓகே. இப்போ எப்போ டேட் கொடுத்துருக்காங்க? அது நேற்று டேட்டு, எனக்கு டெலிவரி டேட் நேற்று. ஆனால் நேற்று ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதுனால போயிட்டு ஸ்கேன்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு 5 or 6 days ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு போஸ்ட்பான் பண்ணலான்னு சொன்னாங்க. சரி அப்போது June 1 வந்து அட்மிட் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றது தளபதி அவர்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ கேட்பாரா ஹெல்த்துக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாரா? ஃபர்ஸ்ட் அதுதான் முக்கியம். நீங்கள் டேக் யூ ஓன் டைம். பேசிட்டு தான் பேசினேன், இப்போது லேட்டஸ்ட்டாக பேசினேன். டேக் யூ ஓன் டைம், எவ்வளோ லீவ் வேணால் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்கிறவர்கிட்ட போயிட்டு நான் நிறைய நாள் லீவ் எடுக்கணுன்ற ஆசை இல்லை. ஹெல்த்து ஓகேனா 2 months நான் ஜாயின் பண்ணுறேன் திருப்பி. இல்லை எலெக்ஷன் டைமில் பிரச்சாரத்துக்கு அப்போ கேட்குறேன், அப்போது டைமில் பேசினாரா இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, பிரச்சாரம்லாம் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் கேட்டாரா? பொதுச் செயலாளர் பேசினார், ஓகேங்களா அப்படின்ற மாதிரி பேசினார். அப்போ எப்படி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க மேம்? ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, பிரச்சாரம் பண்ணணும், மக்களை சந்திக்கணும், நிறைய கூட்ட நெரிசல்லாம் இருக்கும், எப்படி எல்லாம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஆனால் ஒரு மனுஷன் அவ்வளோ அந்த சிகரத்தை விட்டுட்டு நம்மளுக்காக இறங்கி வந்து அவர் கஷ்டப்படும் பொழுது நம்ம கஷ்டம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அந்த சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அவர் சொல்லும்போது இந்த தமிழ்நாட்டு மக்களே எல்லாரும் இன்னைக்கு வியந்து பார்த்தாங்க, எப்படி இந்த மனுஷன் இவ்வளோ தூரம் சிஎம் ஆயிட்டாரு, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் கூடவே இருந்து பார்த்துருப்பீங்க அன்னைக்கு, எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? அது ஒவ்வொருத்தரோட கனவு. நாங்கள் அவர் பின்னாடி ட்ராவல் பண்ணோம், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ அந்த லாஸ்ட் மினிட்ல அவருக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோட, யாரையுமே முகம் கோணாமல், எதுவும் தப்பாக பேசாமல், அவரோட க்ரோத்து அவரை நம்பி இருக்கிற மக்களோட நிலைமையை மட்டும்தான் பார்த்து அவர் ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ஒர்க்கும் பண்ணு. அதனால் மக்களுக்காகன்னு பார்க்க தான் மக்கள் வந்து அதிக லெவலில் சப்போர்ட் பண்ணி அவர் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு தளபதி சிஎம் ஆயிட்டாரா, கூட நம்மளும் இருக்கும் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டு வந்துறப்போ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல நமக்கு. கண்டிப்பாக இது வேற லெவலில் கனவு. ஆக்சுவலி எப்படின்னா யாருமே எதிர்பார்க்கல, ஆப்போசிட் சைட்ல யாருமே எதிர்பார்க்கல, இவங்க எப்படி வந்துருவாங்க, இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி, எவ்வளவு விமர்சனங்கள். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு லேசா நினைச்சிட்டாங்க. ஆனா தளபதின்றது ஒரு பிராண்ட் தானே. ஏன்னா 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம், புதுசாக ஒரு மாற்றம் வேணும், தளபதி அவர்களுக்கு வந்து இவ்வளோ மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, 108 இடங்களை வின் பண்ணியிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லையா மேம்? ஏன்னா 50-60 வருஷமா அந்த ஆண்ட கட்சியாக இருந்தாங்க. இப்போ புதுசாக வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே எனக்கு சிஎம் ஆயிட்டாரு நம்ம தளபதி. அது வந்து நமக்கு என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க இல்லையா? அந்த 108 பேர்ல நீங்களும் ஒருத்தராக இருக்கும்போது அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் அந்த சீட்டில் உட்கார்றதுக்கு நம்மளும் ஒரு சின்ன ஒரு
புள்ளி காரணமாக இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது அந்த சந்தோஷம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எத்தனை வருஷமா நீங்கள் இந்த மக்கள் பணியில் இருக்கீங்க மேம்? 10 years. 10 years. ஏன்னா இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அனுபவம் இல்லாத நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா? ஆனால் நீங்கள் 10 வருஷமாக இந்த பணியில் இருக்கீங்க, இன்னைக்கு எம்எல்ஏ ஆகியிருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல, சில பேர் நிறைய விமர்சனங்கள் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒரு உதவி பண்ணுறதுக்கு விளம்பரம் தேவையில்லை இல்லைங்களா? இப்போது நான் பிரச்சாரம் பண்ணது அப்போ கூட எல்லா மற்ற கட்சியிலலாம் வந்து ஆட் போடுறது, ரீல்ஸில் போடுறது, யூடியூப் சேனலில் போடுறது, நிறைய விளம்பரம் பண்ணாங்க. எனக்கும் என் சைட்லேருந்தும் கால்ஸ் வந்தது, இந்த மாதிரி அவங்கெல்லாம் பண்ணுறாங்க, நீங்களும் பண்ணிங்கன்னா தான் ரீச் ஆவீங்க, அட்லீஸ்ட் இதையாச்சும் பண்ணுங்க, நம்மக்கிட்ட காசு தான் இல்லை, அட்லீஸ்ட் விளம்பரமாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. விளம்பரம் பண்ணுறது வந்து யூடியூப்பில் போட்டு லைக் வாங்குறது, கமெண்ட்ஸ் வாங்குறது ஒன்றும் என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. நான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி என் தொகுதி மட்டும்தான் நான் கவர் பண்ணணும். அது நான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி உண்மையாக உழைச்சிட்டு போவேன். ஆல்ரெடி நாங்கள் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கோம், தளபதிக்கு மேக்ஸிமம் ஓட்டு விழுந்துடும். ப்ளஸ் நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம சும்மா மீடியாவில் உட்காந்து பேசுகிறதோ இல்லை கைத்தட்டல் வாங்குறதோ அது எனக்கு செட் ஆகலை. ஓகே சரி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதே மாதிரி நிறைய விமர்சனங்கள் பண்ணாங்க மேம். கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா, இவங்களுக்கு என்ன தெரியும், தற்கூரி, இந்த மாதிரியெல்லாம் பேசினாங்க இல்லையா? இன்னைக்கு நீங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்கள இப்படி பேசினவங்கள நினச்சி நீங்கள் இவங்களாம் அப்படிலாம் பேசினாங்களே, இன்னைக்கு பார்த்தீங்களா நாங்கள் சிஎம் ஆகிட்டோம், வின் பண்ணிட்டோன்ற மாதிரி இருக்குல்ல? அப்படியெல்லாம் இல்லை. இப்போது தளபதி சொன்னது தான், வின் பண்ணிட்டோன்ற ஒரு அங்காரம் தலங்கணும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி தான் அவர் அப்படி சொன்னாலுமே நிறைய விமர்சனங்கள் அப்போ நமக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக நிறைய கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஆனால் அவர் கூட ட்ராவல் பண்ணும்பொழுது கரெக்ட் அவரோட மைண்ட் தாட்டில் தான் நம்ம போகணும், சரிங்களா? இப்போ அவர் கூட இருக்கும்பொழுது நம்ம கோவப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஏதாவது ஒரு அடியும் நாங்கள் வந்து யோசிச்சு தான் வைப்போம். சரி இப்போ இதை பண்ணோன்னா அவர் நேம் வந்து ஃபால்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு தான் நான் அப்பத்துலேருந்து நான் இப்போ ஒரு 10-12 வருஷமாக தான் இருக்கேன். 30 வருஷம் 25 வருஷமாலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே அந்த இயக்கத்தில் இருக்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் தளபதி பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்ற எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு வந்தாலும் அதெல்லாம் மறைச்சிட்டு அவருக்காக சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் வின் பண்ண அன்னைக்கு அந்த பனையூர் ஆஃபீஸில் தளபதியை சந்திக்கும் போது எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு என்ன சொன்னார் அந்த ரிசல்ட் அன்னைக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவரை பார்க்குறதுக்கே. அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் எலெக்ஷன் முடிஞ்சு சொன்னது என்னென்னா, ஜெயிச்சுட்டு வாங்க நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். போனோம், எங்கள் கூட தான் உட்காந்தார், அவர் தனியாக கூட உட்காந்து. அந்த வீட்டில் எல்லாரும் ஒன்றா ஆமாம், அந்த பனையூர் ஆஃபீஸில் அது இது முடிஞ்சு மறுநாள் போனோம். எங்கள் கூடயே தான் உட்காந்து பேசினார். தனியாக கூட என்ன நம்ம சிஎம் அப்படின்ற ஒரு இது இல்லை, எங்களோட தான் உட்காந்து பேசிட்டு பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் தொகுதியை பார்த்துக்கணும் அப்படின்லாம். என்னென்ன மாதிரி விஷயங்கள் சொன்னார் அன்னைக்கு? ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றிருப்பார் இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னார், தொகுதியை பார்த்துக்கணும், மக்களை பார்த்துக்கணும், மக்கள் நம்மளை நம்பி போட்டுட்டாங்க, அது நம்ம கரெக்டாக அந்த பொறுப்பு இருக்கு அவருக்கு எப்பவும். கண்டிப்பாக அவர் ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லுமே யோசிக்கிறதெல்லாம் அதுதான், மக்களை பற்றி தான். ஏன்னா அவர் இதில் இருக்கும் பொழுதே, ஃபீல்டில் இருக்கும் பொழுதே வந்து மக்கள் அவரை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கான நன்றி கடனாக தான் வந்து அவர் திருப்பி செய்யணுன்றதுக்காக தான் இதுக்கு வந்தார். மற்றபடி அவருக்கு எந்த ஒரு சுயநலமும் இல்லை, எந்த ஒரு தலகணமும் இல்லை. அவர் கூட ஒர்க் பண்ணுறது, அவர் கூட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குதுன்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க இல்லையா? அதேமாதிரி இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு எப்படி இருந்தது மேம்? 22,333 ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்குது. அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? நியூஸில் பார்த்துட்டே இருந்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இது போஸ்டல் ஓட் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் தளபதி போஸ்டல் ஓட்லேயே. ஆமாம், விஜய் அவர்கள் அந்த தொகுதியில், பெரம்பூர் தொகுதியிலேருந்து தான் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் தளபதி தான் வந்தது, அவருக்கு அடுத்து நான். அப்படி இருக்கும்போது ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போக போக எண்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்போ கொஞ்சம் கஷ்டமாக பயமாக இருந்தது. என்னடா இது இவ்வளோ பெரிய பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்தாரே, என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு சொல்லி நேராக போய் கோயிலில் உட்காந்துக்கினேன். அதெல்லாம் முடியாது, எப்படி இருந்தாலும் நான் வின் பண்ணி ஆகணும், எனக்காக இல்லைனாலும் அவருக்காக நான் வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோயிலை விட்டு வெளியே வந்தேன். என் தம்பி ஃபோன் அடித்தான். எங்க ரிசல்ட்டை பார்க்கலையே, கோவில்ல போய் உட்காந்துட்டீங்க? ஆமா, என் தம்பி ஃபோன் அடிச்சான், ஒரு 12:30 இருக்கும். அப்போ கால் பண்ணி எங்க இருக்கேன்னா, நாங்கள் தாண்டா வரேன் அப்படின்னா, நீ வராத, நம்மளது வந்து பர்சன்டேஜ் ஏறிட்டே இருக்கு
ஆள் வராத, நீ வீட்லயே நான் கால் பண்ண பிறகு நீ வா. என்னடா சொல்கிறேன், நியூஸே பார்க்கல, நீ நியூஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இப்போ லீடிங்ல இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ இங்கே நிறைய காசு புழங்கல் ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது, ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருந்தாலும் ஓகே, நம்மளுக்கு கடவுள் மாதிரி தளபதி இருக்கிறாரு, அவரை மீறி காசெல்லாம் இங்க பேசாகுது. ஆமா, பேசாதுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த நம்பிக்கை இருந்தது. நம்ம தோத்துருவோன்ற 1% கூட நான் நினைக்கல. மற்றவங்க விமர்சனம் என்ன எது வந்தாலும் நீ வந்து இந்த டைம்ல நீ வந்து எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோ, எது வேணாலும் ஆகலாம், ப்ளஸ்ஸோ மைனஸோ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோ. நீங்க பயந்ததோட உங்க வீட்ல எல்லாரும் பயந்துருப்பாங்கல்ல? நம்ம வீட்ல ஆக்சுவலி இது பிரச்சாரம் போகும்பொழுதே எங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. ஓரளவு ஓகே நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஓகே ஆயிடுச்சு. பட் ஆனா வெளியில இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் கால் இந்த விளம்பரம்லாம் பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க, அழுகுறாங்க, நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, நீ வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோ எது வந்தாலும் அப்படின்னு சொல்லினேன்னு அவங்ககிட்ட போயிட்டு நான் வாதம் பண்ண முடியாது இல்லைங்களா. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, ஏதோ ஒன்று ப்ளஸ் மைனஸ் நம்ம சந்திச்சு தானே ஆகணும், லாஸ்ட்டு எண்டு நம்ம சந்திச்சு தானே ஆகணும், ஓகே நான் பார்த்துக்கிறேன். அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? அதுதான் சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம வந்து இந்த இதுவில் பாட்டில் நம்மளோட இதுவும் ஒன்று இருக்கே அப்படின்றத நினைக்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தளபதி பதவி ஏற்கும் பொழுது நான்லாம் அழுதுட்டேன். அந்த வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, அது ரொம்ப வருஷ கனவு. அதுக்காக அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள், எவ்வளோ இது, அந்த கரூர் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே அவர் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி எல்லா அசிங்கத்தையும் தொடச்சி போட்டு அவர் மக்களுக்காக நிற்கிற, ஆனால் மக்கள் கைவிடல. ஏன்னா நாங்கள் வெளியே இருந்து பார்க்குறோம், நீங்கள் கூடவே இருந்து பார்க்குறீங்க இல்லையா மேம்? இந்த கரூர் சம்பவம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓவராக பேசினாங்க, அவர் மேலே தப்பே இல்லைனால எல்லாரும் அவர் மேலே பை போட பார்த்தாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டைமில்? கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு ஏதாவது என்ன நடக்குதோ அது வந்து மக்களுக்கு போய் சேரலை. எல்லாமே வந்து அவர் மேலே தப்பான ஒரு விமர்சனத்தை தான் வச்சாங்களே கண்டி, கரெக்டாக போய் மக்களுக்கு சேரல. ஆனால் வந்து மக்கள் கரெக்டாக அது வியூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவரே சொன்னார், கரூர் உண்மை என்னன்றது கரூர் மக்கள் கிட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அதுதான் இப்போ கொளத்தூருக்கு வந்தார், அதே மாதிரி தான் இருந்தது. இப்போ பிரச்சாரத்துக்கு கொளத்தூருக்கு வந்தார், அதே அப்பயும் நாங்களே பயந்துட்டோம், என்னடா இவ்வளோ க்ரௌடு. அப்போ தான் நினச்சேன் கொளத்தூரில் கண்டிப்பாக இவர் தான் வருவார் அப்படின்ற மாதிரி அப்போவே முடிவு பண்ணியாச்சு. யார் கோட்டையுமே கிடையாது, வெறும் சென்னைனாலே தளபதி கோட்டை தான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியாச்சு.